ஹாய் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஈஸியாக பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 6 பிரெட்டு எடுத்திருக்கேன். பிரெட்டில் ஓரத்தையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பிரெட்டை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு பால் ஒரு டம்ளர் எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பிரெட்டில் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சால்ட் அப்புறம் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். எசன்ஸ் சேர்த்த அப்புறமா ஒரு 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சேர்த்திட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த ப்ரெட்டு, அதையும் சேர்த்து திரும்ப ஒருக்கா அரைச்சி எடுத்துடலாம். ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு கையை எடுக்காமல் நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதில் அரைச்சி வச்சுருக்கிறதையும் நல்லா வடிகட்டி அதுக்கப்புறமா சேர்த்து எடுத்துக்கலாம். அடி கனமாக இருக்க பாத்திரம் இல்லை இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம்ல அந்த புட்டிங்கை எடுத்து வச்சுட்டு மூடி போட்டுட்டு இட்லி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ வெந்துருச்சான்னு பார்க்க ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி பார்த்தோம்னா தெரியும் இப்போ வெந்துருச்சு. அதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு ஓரத்தை எல்லாம் இப்படி ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட்டில் கொட்டினீங்கன்னா சூப்பரான புட்டிங் ரெடி ஆயிரும். பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கட் பண்ணி பார்த்தா செம சாஃப்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.